ஸோ இன்னைக்கான முதல் கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ், நான் வந்தோடனே புலம்பிட்டு நான் பாட்டுக்கு ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஷால் வி பிகின்? ஆரம்பிக்கலாமா? எஸ், ஓகே, ஆரம்பிக்கலாம். அண்ட் லெட்ஸ் பிகின் அவர் செஷன். லைக் ஃபஸ்ட்டே என்ன அப்படின்னா வந்து சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு வந்து ஸோ ஃப்ளாகிங் மெர்ச்சன்ட் ஷிப், அதாவது ஒரு ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷிப்பில் வந்து இந்தியா ஃப்ளாகிங், அதாவது இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஷிப்ஸுக்கான சப்சிடிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதற்காக இந்த ஸ்கீம், இது என்ன ஸ்கீம் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, லைக் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு பர்சன். ஸோ பர்சன் அப்படின்றத விட வந்து நான் வந்து இந்தியன் ஆயில் கம்பெனி நான் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? பப்ளிக் செக்டர் கம்பெனி தான், இருந்தாலும் நான் ஓன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது எனக்கு வந்து க்ரூட் ஆயில் வேணும். கரெக்டாக? எனக்கு க்ரூட் ஆயில் வேணும். அப்போ அந்த க்ரூட் ஆயிலை இந்தியாவில் கிடையாது. நான் எங்கேருந்து வாங்குவேன்? ஒன்று கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து வாங்குவேன், கல்ஃப் கண்ட்ரிஸ், இல்லை ரஷ்யாவிலேருந்து வாங்குவேன். அப்போது வாங்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது தேவையா? ஷிப்பில் கொண்டு வருவாங்களா? ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது இருக்கா? அப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை யார் பண்ணுவா? இந்தியன் ஆயில் கம்பெனியில் வந்து ஏதாவது கப்பல் ஏதாவது ஓடுதா? அப்படி எதுவும் கிடையாதுல்ல. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸை, இந்த ஷிப் அப்படின்ற லாஜிஸ்டிக்ஸை யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது, இந்தியன் கம்பெனி இருக்குது. இப்போது இவங்க 2 பேரில் இவன் வந்து கொண்டு வரத்துக்கு வந்து ஒரு $100 கொடுக்குறான். ஓகேவா? $100 வந்து ஆகுது கொண்டு வரத்துக்கு. அதே 100 நம்ம ஆளுங்க வந்து $120 வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆஸ் அ இந்தியன் ஆயில் கம்பெனி ஓனராக. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஓனராக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஃபாரின் கம்பெனிக்கிட்ட வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கான டெண்டர் அந்த இதை வந்து சொல்லுவீங்களா, இல்லை இந்தியன் கம்பெனிக்கிட்ட சொல்லுவீங்களா? யார்கிட்ட சொல்லுவீங்க? கோபால் ப்ரோ, நீங்கள் கொடுப்பீங்க. பிஸ்னஸாக பாருங்கள், யார் அதிகமாக கோட் பண்ணியிருக்கா? என்னடா அவ்வளோ நல்லடா இந்தியன் கம்பெனி கடை கொடுப்பீங்க? ஒரு பிஸ்னஸாக யோசிச்சு பாருங்கடா. 100 ரூபாய்க்கு ஒருத்தன் அதே வேலையை தானே பண்ணித்தரான், அந்த பொருளை அங்கேருந்து நீங்கள் கொண்டு வரான்ல. அப்போ வந்து இது அப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதில் வந்து ரிலே ஆகலாமா? நீ ஏன் 120 கோட் பண்ணுற, நீ வந்து 80 rupees 90 rupeesனு கோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்ட்ரிக்டான லா ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி கம்பெனிஸ் தான் இருக்காங்க, எல்லாமே ஸ்மால் கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் வந்து எபோவ் த மார்ஜினில் இருக்கணும்ல. ஸோ கொஞ்சமாவது வந்து ஒரு லாபகரமாகவோ இல்லை நட்டம் இல்லாமலோ இருக்கணும்ல. ஸோ இந்த ஃபாரின் கம்பெனியோட இந்தியன் கம்பெனி காம்படிட் பண்ணுற அளவுக்கு இன்னும் பெருசாகலை. ஓகேவா? அப்போது இந்த ப்ரைஸிங் அப்படின்றது ஒரு ஃபேரான ப்ரைஸிங் தான் ஃபார் இந்தியன்ஸ். ஓகேவா? இந்தியன்ஸுக்கு வந்து இது ஒரு ஃபேரான ப்ரைஸிங். அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதை வந்து ஸோ அஸ் யூஷுவல் வந்து பிட்டிங் தான் நடக்கும். ஸோ யார் வந்து கம்மியாக வந்து டெண்டர் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் நம்ம வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸை வந்து இது பண்ணிக்க போகிறேன். அப்போது இது $100 இருக்கட்டும், இது $100 நீ $110 கூட வச்சுக்கோ, கூட வச்சுக்கோ. இதில் நான் சப்சிடி கொடுக்குறேன். ஸோ இந்த பிட்டிங் வந்து யார் இப்போது சாதாரணமாக இருக்குது அப்படின்னா, இப்போது ரெண்டு செக்மெண்ட் இருக்குது. ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னா, 2021 அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு கம்பெனி ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டு. அதே மாதிரி ஒரு ஷிப்பை நீங்கள் என்ரோல் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த என்ரோல் பண்ணதுக்கு 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் 10 வயசு தான் இருக்கணும்.
ஓகேவா? அதே இது 21க்கு பிஃபோரில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இல்லை ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தும் அதே மாதிரி வந்து அந்த ஷிப்பு வந்து 10 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து 10% அப்படின்றதும் கொடுக்குறாங்க. அது ஏன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்? ஸோ இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன் 15% அப்படின்னா, ஸோ 2021க்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆகிருக்க ஷிப்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ ஒரு புதுமைப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த 15% அண்ட் 10% அப்படின்றது. இப்போது இதில் எனக்கு இந்த 110 ரூபா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு 15% எவ்வளோ? இதில் வந்து எனக்கு 15% எவ்வளோ? ஸோ 16.5 ருபீஸ் அப்படின்றது வருமா? அந்த 16.5 ருபீஸை மைனஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு சப்சிடியாக கொடுத்துட்றேன். அப்போது இந்த பிட்டிங் ப்ரைஸில் இந்த 16.5 ருபீஸ் போயிடுச்சு அப்படின்னா நீ ஆக்சுவலாக எவ்வளோ கோட் பண்ணிக்கலாம்? 0.5 அண்டு 93, ஓகேவா? 93.5 ருபீஸ்க்கு கோட் பண்ண அப்படின்னா ஃபாரின் கம்பெனி 100 ரூபா கொடுத்துருப்ப. நீ உனக்கு நான் சப்சிடி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ 93.5 சப்சிடிஸில் போயிட்டு உனக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. இதை நீ பிட் பண்ண அப்படின்னா ஆஸ் பிஃபோர், இப்போ இந்தியன் ஆயில் வந்து யார்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பான்? இந்தியன் கம்பெனிக்கிட்ட கொடுப்பான். ஓகேவா? ஸோ இந்தியன் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டா ஸோ பிஸ்னஸ் நடக்கும். ஸோ இது நடக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஆத்மநிர்பர் பாரத், ஸோ இந்தியன் கம்பெனிஸ் அப்படின்றது வளரும். ஸோ தற்சார்பு நிலை அப்படின்றத வந்து நம்மளால் அடைய முடியும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தற்சார்பு நிலையை அடைஞ்சிடலாம். அதே மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் உள்ளூரில் வேலைவாய்ப்பு அப்படின்றது அதிகமாகும். ஸோ அது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் அப்படியே பார்த்துருங்க. இந்த ஸ்கீமுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, த ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஃப்ளாகிங் ஆஃப் மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட் ஷிப்ஸை வந்து ஃப்ளாகிங் அப்படின்றது இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ எப்படி வந்து ஒரு பைக்கை வாங்குறீங்க, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன் போர்டு அப்படின்னு சொல்லி போர்டு போடுறோம்ல, அது மாதிரி ஒரு ஷிப்பு வாங்குறீங்க அப்படின்னா இந்தியன் போர்டு போடணும். ஸோ இந்தியன் போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில லா வந்து மேக் பண்ணியிருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சில டாக்ஸேஷன்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜூலை 21 இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஓவரால் அவுட்லே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1624 crores ஃபார் 5 years அப்படின்றது இதனுடைய இனிஷியல் அவுட்லே. ஓகேவா? இனிஷியலாக இருக்கக்கூடிய அவுட்லே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 2030லேருந்து 2031 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஆல் கெட் திஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2030லேருந்து 2031 ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணுறதின் மூலிமா வந்து இந்த கார்கோஸ் அவருடைய ரிலைன்மெண்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸை பார்த்துக்கங்க. ஸோ ஃப்ளாக்டு வந்து ஆஃப்டர் February 1, 2021க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளாக் பண்ணியிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விச் இஸ் லெஸ் தேன் 10 years, 10 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சப்சிடியாக 15% அப்படின்றது கிடைக்கும். ஸோ லோயர் பிட்டிங் ஃபாரின் கம்பெனி, ஸோ இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாலே கதை தெரிஞ்சிடும். இந்த ரைட் ஆஃப் ஃபஸ்ட் ரெஃப்யூசல் அப்படின்னா இருக்கிறதுலே யார் கம்மியாக பிட் பண்ணியிருக்காங்க அந்த பிட்டிங்கான ஒரு பெயர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஸ்கீமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கீங்க, உங்களோட 10 வயசுக்கு கீழே தான் இருக்குது, 2021க்கு பிஃபோராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% அப்படின்றது இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய, ஸோ 21க்கு அப்புறம் அப்படின்னா ஓரளவு புது ஷிப்பாக இருக்கும். முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய ஷிப்பாக இருக்கும். இது ஒரு க்ரைட்டீரியா. அதே மாதிரி ரெண்டாவது க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்னால ஒருத்தன் கம்பெனி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டைம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் இருக்கிறதுலே சின்ன கம்பெனி. இந்த ஸ்கீம் வரத்துக்கு முன்னாடி நீ ஷிப்பு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் பெரிய கம்பெனினால, அதனால வந்து உனக்கு நான் சப்சிடிஸ் அப்படின்றதுலேயும் இந்த 15-10 அப்படின்ற ஒரு வித்தியாசம் வருது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசுக்கு மேலே, அதாவது அந்த ஷிப்பு வந்து 20 வருஷத்துக்கு மேலே வந்து ரன் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து இந்த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்தியா நீட கார்கோ. எதுக்கு? கோல் வேணுமா, ஃபர்டிலைசர்ஸ் வேணுமா, கிரெயின்ஸ் வேணுமா,
க்ரூட் ஆயில் வேணுமா? எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து தேவை. அப்ப என்ன பண்ணுவாங்க? நேரா போய் பிட்டிங் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி 100 கோடின்னு சொல்லுவான். நம்ம ஆளுங்க வந்து 112 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றது? ஸோ இது எக்ஸாக்ட்டா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, இப்போ ஒரு ஃபாரின் பஸ் ரூ. 10,00,000 இருக்கு. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் பஸ் இருக்குன்னா 11 லேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, லெட் இட் பி இந்த ரூ. 1,00,000 நான் சப்சிடியா குடுத்துர்றேன். நான் காம்பன்சேட் பண்ணி குடுத்துர்றேன். ஸோ அப்படி குடுக்கும் பொழுது, நம்ம வந்து ஸோ அப்படி வரும்பொழுது இந்தியன் பஸ்ஸஸ்க்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் பஸ்ஸஸ்க்கு போக வேண்டியது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு ஸோ இந்தியன் ஷிப்புக்கு வந்துடும்ல. ஸோ அதான் கைண்ட் ஆஃப் இதனுடைய இது. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்படி யோசிக்கிறாங்க. ஸோ இது பண்ணுறதின் மூலிமா என்ன நடக்குது? ஸோ சீப்பர் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. எக்கனாமி செக்யூரிட்டி வருது. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அகெயின் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாலர்ஸில் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஐஎன்ஆர்லேயே பே பண்ணிக்கலாம். நிறைய ஜாப் வேலை வாய்ப்பு அப்படின்றது வரும். ஆத்மநிபர் பாரத் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த கீ திங் ஃபார் திஸ் ஸ்கீம். ஓகேவா? ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும் தானே? புரிஞ்சிருச்சுல? என்னது பேங்கிங் ஸ்டூடெண்ட் இதை பார்க்கலாம்? ஏங்க பேங்க் எக்ஸாமுக்கு தாங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ!